திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த முதற் வணக்கத்தை தெரிவித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். காலம் பொல்லாதது, காலம் விரைந்து செல்கிறது, நம்முடைய நாட்கள் முடிவடைகிறது, அவசர கதியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுனுடைய வருகைக்காக சபையானது விழிப்புடனே காத்திருக்கிறது. இந்த நாட்களில் வான்வழி வகுப்புகளாக கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 12வது அதிகாரம் முதல் 21 வசனங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். தரிசனம், வெளிப்படுத்தல் 2 விஷயங்கள். அதாவது விஷன், ரெவலேஷன் என்ற 2 ஆங்கில வார்த்தை. கிறிஸ்தவத்தில் பெரும்பாலான மக்கள் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதற்கு காரணம் அவங்களுடைய சொந்த அறிவாளித்தனம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நடக்கிற ஒரு மனிதன் கடவுள் தனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வெளிப்பாடு என்று சொன்னால் கண்ணிலே காணும்படியான ஒரு காட்சி அல்ல, நம்முடைய மனதிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு. உதாரணத்திற்கு, கர்த்தர் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவு கூட்டுவார். அந்த வசனத்தை புரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு சக்தியை தருவார். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார், இதை புரிந்து கொள்ள சக்தி தந்தார், இப்பொழுது தான் இதற்கு அர்த்தம் எனக்கு தெரிகிறது. இது எப்படி இருக்குது? அப்படியே கிறிஸ்தவர்கள் மத்தியில் அடாவடித்தனமாக, குறிப்பாக பெந்தெகோஸ்து அமைப்பில் கேவலமான கனவுகளையும் அசிங்கமான காரியங்களையும் தூக்கத்தில் பிறண்டு ஒரு மிருகத்தை போல மனதில் தோன்றுகிற எண்ணங்களையும் கடவுள் எனக்கு கொடுத்த தரிசனம், வெளிப்பாடு என்று சொல்லி வெட்கப்பட்டு போவதை, அவர்களே வெட்கப்பட்டு போவதை நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் வேத வசனம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு நமக்கு கனவின் வழியாக நம்முடைய மனதை சீர்படுத்துகிறார். எல்லா கனவுகளும் மோசமானது அல்ல. ஒரு பயணம், அந்த பயணத்தில் நினைவாக இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகணுன்ற ஒரு யோசனை தேவன் நமக்கு தருவார். அதனால் தரிசனம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை பற்றி அல்ல, நம்முடைய வாழ்வை பற்றியது, நம்முடைய புற சூழலை பற்றியது. Therefore, vision and revelation are part of Christianity, but it is within the framework of your faith. உன்னுடைய விசுவாசத்தை பற்றிய விஷயத்தில் அது ஒரு தரிசனமாகவும் வெளிப்பாடாகவும் இருக்க முடியும். ஆனால் பைபிள் காலத்தில் தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் எதிர்காலத்தை குறித்து நமக்கு எழுதி வைக்கத்தக்கதான வார்த்தைகளாக தந்திருக்கிறார். ஆனால் இக்காலத்தில் நம்முடைய கனவுகள் அல்லது தரிசனங்கள், வெளிப்பாடுகள் நாம் புரிந்து கொள்ளக்கூடியவைகள், நம்முடைய விசுவாச அறிவை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்கே பவுலடியார் தனக்கு கடவுள் கொடுத்த ஒரு தரிசனத்தை சொல்கிறார். அதனுடைய வெளிப்பாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். 2வது வசனம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். பவுலடியார் 3வது நபராக இந்த வசனத்திலே பேசுகிறார், 3rd பர்சனாக பேசுகிறார். கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். அறிவேன் என்றது எழுதுகிற ஆள் அவர் தான் பவுல். அந்த இடத்துல மனுஷன் என்று சொல்வது தன்னை பற்றியே தான் அவர். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இப்பொழுது ஒரு வருஷத்தை சொல்கிறார். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே, இந்த இடத்துல 14 வருஷத்துக்கு முன்னே என்று சொல்லும்போது இந்த சம்பவம் நடந்து 14 ஆண்டுகள் ஆயிற்று. 14 வருஷத்துக்கு முன்னே
மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். யூதர்கள் மத்தியில் பல நம்பிக்கைகள் இருந்தது. அதில் ஒன்று, கடவுளுடைய ராஜ்யம் 7 அடுக்குகளாக 7 வானங்களாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்கே பவுலடியார் 3வது வானம் என்று சொல்கிறார். அந்த 3வது வானத்தை அவரே பரதீஸ் என்றும் சொல்லுகிறார். ஆகவே இந்த தரிசனத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அதில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, 14 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். இந்த 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவரே சொல்கிறார், அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா அது கடவுளுக்கு தான் தெரியும். காரணம் என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். அதாவது கல்லால் எறிந்து அவன் செத்து போய்விட்டதாக நினைத்து ஒரு நாயைப் போல அவனுடைய காலை பிடித்து இழுத்து பட்டணத்துக்கு வெளியே போட்டு விட்டார்கள். ஆனாலும் கடவுள் அவனுக்கு உயிர் கொடுத்தார். அதை அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள்ளே பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவோடு கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அதாவது இந்த அந்தியோகியாவிலிருந்து வந்த யூதர்கள் பவுலை கல்லெறிந்து கொன்றார்கள். ஆல்மோஸ்ட் இஸ் டெட், செத்து விட்டான் என்று நினைச்சு அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவன் எழுந்து பிறகு பட்டணத்துக்குள்ளே போனார். அதாவது அவன் செத்து விட்டான் என்று அவனை விட்டார்களே, அந்த சூழலில் உண்மையிலே அவன் செத்து தான் போயிட்டான். ஆனால் கடவுள் அவனுக்கு உயிர் தந்தார். செத்தவனுக்கும் உயிர் பெறுவதற்கும் இடைக்காலத்தில் நடந்த சம்பவத்தை தான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். அந்த மனுஷன் உயிரோடு இருந்தானா, சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு வெளியே இருந்தானா? காரணம், நம்முடைய சரீரம் வெளியே இருக்குது, நம்முடைய ஆவி அதற்கு உள்ளே இருக்குது. ஆவி வெளியே போனால் சரீரம் அங்கேயே தான் இருக்கும். ஆவி உள்ளே வந்தால் சரீரம் மறுபடியும் எழுந்திருக்கும். ஒரு ஆள் செத்தான் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? அவன் உயிர் போயிட்டுதுன்னு அர்த்தம், ஆவி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆகவே ஆவி வெளியே சென்று ஆவி மீண்டும் வந்திருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறாரு, அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா என்று தெரியல, ஆனால் அந்த தரிசனத்தை நான் கண்டேன். இப்பொழுது 3ஆம் வசனம். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா அதை அறியேன், தேவன் அறிவார். இப்பொழுது 2வது வசனத்தில் 3வது வானம் என்று சொன்னார். 2வது வசனத்தில் 3வது வானம் என்று சொன்னார், தேர்ட் ஹெவன் என்று சொன்னார். 2வது வசனத்தில் தேர்ட் ஹெவன் என்று சொன்னார். இப்பொழுது 3வது வசனத்தை படிக்கும்போது அந்த தேர்ட் ஹெவனை பரதீசு என்று சொல்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் சிலுவை மீது இருந்த ஒரு கள்ளனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆகவே பவுலடியார் பரதீசிலே சத்தங்கள் கேட்டது, வார்த்தைகளை நான் கேட்டேன். இதன் மூலமாக பரிசுத்தவான்கள் பரதீசில் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஜீவ விருட்சம் உணவாக கொடுக்கப்படுகிறது என்று வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே பரதீசுக்குள் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அங்கே வார்த்தைகளை கேட்டதாக அவர் சொல்கிறார். என்ன வார்த்தை அவர் கேட்டிருப்பார்? கர்த்தர் பரிசுத்தர், 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 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா,
கர்த்தாதி கர்த்தா, அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் கேட்டிருக்கலாம். பரலோகத்தில் தேவனை மகிமைப்படுத்தும் வார்த்தைகளை மக்கள் பேசுகிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த சிறிய சம்பவத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நமக்கு ஒரு மரணமே நேரிடுவதாக இருந்தாலும் தேவன் நம்முடைய ஆத்துமாவை மூன்றாவது வானம் என்று அழைக்கப்படும் பரதீசுக்குள் சேர்ப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Every Christian dies, his soul will be translated into Hades, which is the paradise. Every Christian soul departs, it will be reaching the paradise. இப்பொழுது 7வது வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே, கவனிங்கள், ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த இடத்துல முள் என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறோம், ஆங்கிலத்தில் தான். ஆனால் இந்த முள் தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல, சாத்தானால் கொடுக்கப்பட்டது. இந்த முள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, வதைத்து கொண்டே இருக்கிறது, அது எனக்கு வலித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். நிச்சயமாக இந்த முள் தேவனால் கொடுக்கப்பட்டது அல்ல, சாத்தானுடைய குட்டும் ஆயுதமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இந்த பூமியில் நாம் இருக்கும் காலத்தில் பலவிதமான முள்ளினாலே நாம் குத்தப்படுகிற, வாதிக்கப்படுகிற, துன்பப்படுகிற மக்களாய் நாம் இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்து நிமித்தம் இவ்வுலகத்தில் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அன்றியும் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிறோம். ஆகவே துன்பப்படுதல் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்று நமது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே பவுலடியார் தன்னுடைய சரீரத்திலே குட்டும் முள் என்று ஒன்றை சொல்கிறார். ஒரு காலத்தில் பவுல் கிறிஸ்துவை கொட்டும் ஒரு முள்ளாக இருந்திருக்கிறார். பிஃபோர் Apostle Paul's conversion, he was a thorn pricking the body of Jesus Christ. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று அவனோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குட்டும் முள்ளாக சவுல் எனப்பட்ட அந்த மனிதன் இருந்திருக்கிறான். ஏனென்றால் அவன் சபையில் அநேகரை கொன்று சபையை மிகவும் பாழ்படுத்தி கொண்டிருந்தான் என்று நாம் படிக்கிறோம். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையில் அநேகரை கொன்றும் இருக்கிறான். இதையெல்லாம் நான் அறியாமல் செய்து விட்டேன் என்று பவுலுடைய பிற்காலத்தில் மனம் வருந்துவதை நீங்கள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 13வது வசனம், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி செய்திருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். Apostle Paul, before his conversion, he was a thorn to the church of God. தேவனுடைய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்தில் ரட்சிப்புக்கு முன்னால் ஒரு குத்து முள்ளாக இருந்திருக்கிறார். இப்பொழுது அவர் குணப்பட்ட பிறகு சாத்தான் அவனை விடுவதாக இல்லை. அவனை குத்து முள்ளாக சாத்தான் வந்து விட்டான். பொறுத்து பார்த்தாரு. எவ்வளோ நாளைக்கு பொறுக்க முடியும்?
தாங்க முடியாத வேதனை. நம்ம வீட்டில் தண்ணீர் கொதிக்கும்போது, பால் கொதிக்கும்போது மேலே இருக்கிற மூடி தூக்கி எறியப்படுகிறது. காரணம் நீராவி அதை தூக்குகிறது. அதுபோல் மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பமும் வேதனையும் வலியும் வாய்விட்டு கதற செய்கிறது. தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது. தரையில் விழுந்து புரள வேண்டியதாக இருக்கிறது. கூச்சலிட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் வலி தாங்க முடியாமல் நாம் அலறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த முள்ளினால் வேதனைப்பட்டதை அறிந்திருக்கிறார். பவுலடியார் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஜெபங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் 3 முறை மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் கேட்கலாம். அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்த விஷயம். நான் எப்போதும் என் தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்பேன். ஏனென்றால் நான் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. அப்போஸ்தலனுடைய அதிகாரம் என்னிடத்தில் இல்லை. நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவன், உங்களைப் போல என்னைப் போல. ஆகவே நாம் தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காகவும் வலிகளுக்காகவும் வியாதிகளுக்காகவும் சுகத்துக்காகவும் அனுதினமும் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் 3 முறை கேட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தர் அதை காதிலே வாங்கி கொள்ளவில்லை. கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. அப்படி இல்லை. நீதிமானுடைய விண்ணப்பங்களுக்காக கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். பவுலப்போஸ்தலருடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அவனுக்கான பதிலை கொடுத்தார். அந்த பதில் தான் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? அந்த முள் குத்துகிறதே, அந்த குத்துகிற இடத்தில் ஏற்படுகிற வலியோட, அந்த வேதனையோட, என்னுடைய கிருபை நான் உனக்கு தருகிறேன். அந்த கிருபை அந்த வலியை மறக்க செய்துவிடும். அந்த கிருபை அந்த முள்ளை விட மேன்மை உள்ளதாக உனக்கு இருக்கும். Instead of suffering, you can glorify God. நீ வலியினால் கதறுவதை விட்டு பரிசுத்த ஆவினால் தேவனை மகிமைப்படுத்தலாம். கவனிப்போம். 9வது வசனம், 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் என்று வந்திருக்கிறது. இந்த போதும் என்ற வார்த்தை எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களிலும் தண்ணி பிடிச்சி வச்சா குறைவில்லாமல் எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டோம்னா அதுக்கு மேலே பாத்திரம் இல்லை, வேறு பாத்திரம் இல்லை, எல்லாம் ரொம்பி போச்சு. போதும் என்பது அதான். ஒரு பெரிய அண்டாவில் மட்டும் தண்ணி, மீதில் எல்லாம் காலியாக இருந்தால் அது போதும் இல்லை. போதும் என்ற சொல் முழுமையான நிறைவை காட்டுகிறது. வேறு பாத்திரம் இல்லை என்பதை காட்டுகிறது. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் என்று சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும். அது போதுமானது. என் அன்பு சகோதரர்களே, இந்த கிருபை என்ற வார்த்தை கிறிஸ்தவ வேதத்தில் நாம் படிக்கிற ஒரு வார்த்தை. மற்ற எல்லா மதங்களிலும் வேறு மாதிரியான சொற்கள் இருக்கிறது. உதாரணமாக இரக்கம் போன்ற சொற்கள், தயவு போன்ற சொற்கள், அன்பு போன்ற சொற்கள், இது மாதிரிலாம் இருக்குது. ஆனால் பைபிளில், குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் கிருபை என்ற ஒரு சொல், இது கிறிஸ்தவ சொல். பைபிளுக்கே உரிய 2 வித்தியாசமான சொற்கள், விசுவாசம், கிருபை. காரணம், ஒரு மனிதன் தானாக தேவனை விசுவாசிக்க முடியாது. தானாக ஒரு மனிதன் கிருபையை அடைய முடியாது. Man by himself cannot believe. Man by himself cannot have grace. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான உயர்ந்த ஆரோக்கியமான ஐஸ்வர்யமுள்ள உபதேசங்களில் ஒன்று கிருபை. ஆங்கிலத்தில் கிரேஸ் என்ற அந்த சொல்லுக்கு கிரேக்க மொழியில் சாரிஸ் என்று சொல்கிறார்கள். இந்த கிருபை அல்லது இந்த கிரேஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, கடவுள்
மனிதனுக்கு தானாக இறக்கப்பட்டு கொடுப்பது. காட்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். ஆளை பார்த்து கொடுக்கறதில்ல, முகத்தை பார்த்து கொடுக்கறதில்ல, விருப்பப்பட்டு தேவன் கொடுப்பது. எல்லாத்தையும் நாம் மனிதர்கள் சம்பாதிச்சிடலாம், கிருபை சம்பாதிக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்தவம் கிருபையின் மார்க்கம். கிறிஸ்தவத்தில் போதிக்கிற ரட்சிப்பு கிருபையின் ரட்சிப்பு. சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம். இயேசுவின் ரத்தம் கிருபையின் ரத்தம். ஆகவே கிருபை என்ற சொல் ஆழமாக புதிய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பாவத்தில் அழிந்தது, ஒருவனும் நீதிமான் இல்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் படிப்பீர்களானால் ஆச்சரியமான ஒரு சொல்லை எங்கே படிக்கலாம். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று படிக்கிறோம். In the eyes of the Lord, Noah was found the grace. In the eyes of God, Noah was found the grace. தேவனுடைய கண்களில் அத்தனை மக்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு மனிதனுக்கு தேவன் கிருபை காண்பித்தார். நோவாவுக்கு கிருபை என்பது என்னன்னு தெரியாது. தேவன் எனக்கு கிருபை தாரும் என்று அவன் வேண்டிக் கொள்ளவில்லை. தேவன் அவனுக்கு அதை தந்தார். அவனுக்கு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும்போது உலகத்திற்கு எல்லா மனுஷருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை ஒப்புக்கொள்ளும்போது, அவருடைய அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த கிருபை எல்லார் மேலும் பலித்து விடுகிறதாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கிருபையை அவருக்கு விருப்பப்பட்ட ஒருவனுக்கு கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கிருபையை விசுவாசிக்கிற யாவர் மேலும் தேவன் கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. ரோமருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனம். இலவசமாய் ஃப்ரீலி அவருடைய கிருபையினாலே பை ஹிஸ் கிரேஸ் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, மீட்பு என்பது ரிடம்ஷன், நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், ஆர் ஜஸ்டிஃபைட். அதாவது கிருபை விசுவாசிக்கிற மனிதனுக்கு நீதியை வழங்கக்கூடியதாக இருக்கிறதாம். தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிற ஒரு மனிதனுக்கு இலவசமாக எந்த செயலும் இல்லாமல், நோவா என்ன செயல் செய்தார் அந்த கிருபையை பெறுவதற்கு? எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் தான் அவர் பேழையை கட்டினார். ஆகவே எந்த ஒரு கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, கவனிகள், பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆக தேவனுடைய கிருபை நம் மீது பலிக்கிறதாம். ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு வருகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் நம்மை ஜீவனுள்ள தேவனை நோக்கி நம்மை நகர்த்துகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆகவே விசுவாசத்தினாலே நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். விசுவாசம் நம்மை கிருபையை நோக்கி செல்கிறது. கிருபை நமக்கு நீதியை வழங்குகிறது, மீட்பை வழங்குகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். கிருபையினாலே. இப்போ கிருபைன்றது ஒரு சொல் தானே. நாளே என்பது ஆங்கிலத்தில் பை, அதாவது கிருபையின் வழியாக, பை கிரேஸ். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, விசுவாசம் என்பது ஒன்று, இந்த இடத்துல கொண்டு என்பது ஆங்கிலத்தில் த்ரூ, மூலம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, பை கிரேஸ் த்ரூ ஃபேத், ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியானால் தேவன் நம்முடைய ரட்சிப்பை நம்முடைய பங்காக விசுவாசத்தையும்
தேவனுடைய பங்காக கிருபையும் அளிக்கிறார். Grace is God's portion, faith is man's portion. Grace and faith makes you a eternal salvation. கிருபையும் விசுவாசமும் ஒன்று சேரும்போது அது உங்களுக்கு நித்திய ரட்சிப்பாக மாறுகிறது. ஆனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனை ரட்சித்ததுக்கு என்னுடைய விசுவாசம் காரணம், என்னுடைய நற்கிரியை காரணம், என்னுடைய அறிவு காரணம், ஞானம் காரணம், வசதி காரணம், ஐஸ்வர்யம் காரணம், நான் நல்லவன் என்பதனாலே என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாம் சொல்கிற இந்த எந்த ஒரு காரியமும் தேவன் கொடுக்கிற ஈவு அந்த ரட்சிப்புக்கு, தேவன் கொடுக்கிற ஈவு அந்த கிருபைக்கு சமமானது அல்ல. You cannot boast of your work, what God is giving the grace. ஆகவே தேவன் கொடுக்கிற அந்த கிருபைக்கு சமமாக நம்முடைய செயல்கள் எதுவும் கிடையாது. அதனால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட மனிதன் எந்த ஒரு சமயத்திலும் பெருமை பாராட்ட முடியாது. இதுதான் கிறிஸ்தவத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள வேறுபாடு. இந்து மதத்தில் ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான், கடவுள் முன்கூட்டியே அவனுக்கு அவனுடைய தலையில் கர்மம் என்ற வினையை எழுதியிருக்கிறார். ஆகவே சிலர் நல்லவர்களாகவும் பலர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எந்த மனிதனுடைய தலையின் மீதும் முன்கூட்டிய கடவுள் நல்லவன் கெட்டவன் என்று எதையும் எழுதலை. ஆனால் எல்லா மனிதனுக்காகவும் கிருபையை வெளிப்படுத்துகிற தேவன் சிலுவை விசுவாசிக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக கிரியைகள் இல்லாமல் நம்மை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார். எபேசியர் 2:9 ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. 9 எதை பற்றி பேசுகிறது? நம்முடைய ரட்சிப்பை பற்றி. நம்முடைய ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆக இந்த ரட்சிப்பை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. அப்படின்னா நம்முடைய செயல்களினாலே, நம்முடைய முயற்சிகளினாலே, நம்முடைய பிறப்பினாலே, நம்முடைய குடும்ப அந்தஸ்தினாலே நமக்கு இதை தேவன் தரவில்லை. ஒரு நல்ல கிரியை பார்த்து நோவாவுக்கு தேவன் கிருபை கொடுக்கவில்லை. ஆகவே அன்பு சகோதரர்களே, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிறிஸ்தவத்தில் 2 போதனைகள் இருக்கு. கிறிஸ்தவத்தில் 2 போதனைகள் இருக்கிறது. ஒன்று மார்க்க போதனை, இன்னொன்று மத போதனை. இந்த மதத்தில் 2000 வகையான பிரிவுகள் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு முறை கிருபையினால ரட்சிக்கப்பட்ட ஆள் அவன் என்ன பாவம் செய்தாலும் என்ன அக்கிரமம் செய்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் மோட்சம் போயிடுவான். எப்படி டிக்கெட் வாங்கின ஆள் ட்ரெயின் ஏறி போயிடுறானோ, ஏன்னா டிக்கெட் இருக்கு இல்லையா, ஆகவே அடுத்த ட்ரெயின்லேயாவது ஏறி போயிடலாம், அதை மாதிரி பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, நீ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நீ மீண்டும் பாவம் செய்வாயானால், நீ கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு எதிராக செல்வாயானால், கிருபையை நிந்திக்கிறவனாக இருப்பாயானால் கிருபையை நீ எழுந்து விடுவாய். கிறிஸ்தவத்தில் லூதரன் என்ற ஒரு சபை இருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு முறை கிருபையின் கீழ் வந்த ஆள் எப்போது அந்த கிருபை அவனை தாங்குகிறது, கடைசி மட்டும் அவனை காப்பாற்றுகிறது என்ற ஒரு கொள்கையை லூதரன் உபதேசம் கை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், கலாத்தியர் 2:21 பாருங்கள், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. விருதான்னு சொன்னால் வீணுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கிறிஸ்தவர் தேவன் கொடுத்த கிருபையை பை சான்ஸ் he may lose it, விருதாவாக மாற்றிவிட முடியும். நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலுவையை விட்டு விட்டு வேற எதையாவது நீங்கள் கட்டி பிடித்து கொண்டால், விக்கிரக வழிபாடுகளுக்கு சென்றால், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினால் நீங்கள் கிருபையை விருதாவாக மாற்றி விடுவீர்கள், கிருபையை பெற்றும் அதை வீணடித்து விடுவீர்கள் என்று சொல்கிறார். கலாத்தியர் 5:4 நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்து விட்டு பிரிந்து, கவனிங்கள், கிருபை நின்று விழுந்தீர்கள். அதாவது யூ ஆர் செப்பரேட்டட்
fallen from grace. கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்போது கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த கிருபையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கிருபையை வீணடித்து விட முடியாது, கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது. நாம் கிருபையிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மூன்றாவது வானத்தையும் தாண்டி பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்துக்கு நாம் செல்வோம் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, விலையேறப்பெற்ற உமது கிருபை குறித்தும் சாத்தானுடைய முள் எங்களை குட்டினாலும் உமது கிருபை எங்களை காக்கும் என்ற அந்த அற்புதமான நற்செய்திக்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?